கொரட்டை விடுறாங்கல்ல, கொரட்டை வந்து செய்வினை யாருக்காவது வச்சிருந்தா ரொம்ப அப்நார்மலா கொரட்டை வருமா அப்படின்னு கேக்குறாங்க. ஏன்னா அவங்க நார்மலா தான் இருந்தாங்களாம். சடனா இப்ப அந்த கொரட்டை தொல்லை அவங்களுக்கு வந்திருக்கு. எனக்கு ஏதாவது செய்வினை இருக்குமா, அதுவும் நார்மல் கொரட்டல்ல ரொம்ப அப்நார்மலா சத்தம் வருது, பக்கத்துல யாராலையும் தூங்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதற்கு உங்களுடைய கருத்து என்ன? செய்வினை வச்சு கொரட்டை வருது, நைட்டு ஃபுல்லாக அப்நார்மலாக வருது, மற்றவங்களே ரூமே அதிர்ற மாதிரி வருது, டிஸ்டர்பன்ஸ் ஆகிற மாதிரி வருதுன்னா நீங்கள் முதல்ல பார்க்க வேண்டிய கூட ஒரே நபர் டாக்டர் தான், மாந்திரிகனை கிடையாது. புரிஞ்சுங்க மக்களே, இது உங்களுக்காக சொல்கிறேன். எல்லாத்தையும் மாந்திரிகத்தை நம்பாதீங்க, எல்லாத்தையும் தெய்வத்தை நம்பாதீங்க. இந்த உலகத்தில் வாழனா 2 பேர் வேணும். வைக்கலாம், ஏவல் ஏவி விடலாம், டிஸ்டர்ப் பண்ண வைக்கலாம், குட்டிச்சத்தனையை விடலாம், காட்டேரி ஏவி விடலாம், நிறைய இருக்குது ஜீவராசிகள் ஏவி விட. ஒரு மரப்பாச்சி பொம்மையில் ஒரு உருவத்தை அறிக்கை அவனை ஏவி விடலாம், ஒரு நைட்டு தூங்க. மக்களை திருப்பியே சொல்கிறேன், செய்வன்ன்றது இருக்குது, இல்லாமல் இல்லை. அதனால் சில விஷயந்தான் பண்ண முடியும், சில விஷயம் பண்ண முடியாது. இப்போ உங்களுக்கு பித்து பிடிக்கிற மாதிரி இருக்குது, டிப்ரெஷனில் இருக்குது, ஏதோ உருவம் தெரிகிற மாதிரி இருக்குது, காதில் கேட்குற மாதிரி இருக்குது, பின்னாடி முதல்ல பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்குது, இல்லை தூங்கும் போது டிஸ்டர்ப் பண்ணுது, காலை சீண்டுது, கை சீண்டுனா, இது அனைத்தும் மரிஜின் மனிதர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புயல் காவாங்கரை ட்ரிபிள் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம் பாய். ரொம்ப நாளா கமெண்ட்ல இந்த ஒரு கொஸ்டின் ரிப்பீட்டாவே கேட்டுட்டு இருக்காங்க. என்னன்னா, கொரட்டை விடுறாங்கல்ல, கொரட்டை வந்து செய்வினை யாருக்காவது வச்சிருந்தா ரொம்ப அப்நார்மலா கொரட்டை வருமா அப்படின்னு கேக்குறாங்க. ஏன்னா அவங்க நார்மலா தான் இருந்தாங்களாம். சடனா இப்ப அந்த கொரட்டை தொல்லை அவங்களுக்கு வந்திருக்கு. எனக்கு ஏதாவது செய்வினை இருக்குமா, அதுவும் நார்மல் கொரட்டல்ல ரொம்ப அப்நார்மலா சத்தம் வருது, பக்கத்துல யாராலையும் தூங்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதற்கு உங்களுடைய கருத்து என்ன பாய்? எம்பிபிஎஸ் கேட்க வேண்டியதில்லை, என்கிட்ட கேட்குறீங்க. நல்லா இருக்கு. அது உங்களை சொல்ல தப்பு இல்லை, மக்கள் அது மாதிரி இருக்காங்க. சில பேர் வந்து பீதியில் இருக்காங்க, சில பேர் பீதி ஆக்கப்படுறாங்க. செய்வினைன்றது நிஜம், பில்லி சூன்யம் ஏவல்ன்றது நிஜம், சைத்தான்ன்றது நிஜம், ஜின்னுன்றது நிஜம், மாற்று கருத்தே கிடையாது. நிரூபிச்சும் காட்ட முடியும், அந்த அளவுக்கு இருக்கும். பாதிக்கப்பட்டவங்க எத்தனை பேர், 1 2 இல்லை, லட்சங்கள்ல கூட நிப்பாட்டலாம் பாதிக்கப்பட்டவங்க. நம்ம சொல்லலை, நம்ம ஒன்றும் போர்டு போடல வாங்க வாங்கன்னு, வராங்க, பாதிக்கப்பட்டிருக்காங்க. வலிக்கு தான் தெரியும், கோழிக்கு தான் தெரியும் வலி என்ன. அந்த மாதிரி பாதிக்கப்படுறவங்க வலி தெரியும். நல்லா ஒன்று கேட்டுங்கம்மா, செய்வனை வச்சு உடல் வந்து படுத்த படுக்க ஆக்க வைக்கலாம், காது கேட்காம ஆக்க வைக்கலாம், கண்ணு தெரியாமல் ஆக்க வைக்கலாம், படுத்த படுக்க வைக்கலாம், கை கால் விழ வைக்கலாம். ஒரு மனிதனை ஒரு நடம் போனோமா மூச்சு தவிர இது எல்லாமே எடுக்கலாம், மூச்சு நிப்பாட்ட முடியாது, அதுவும் போய். உயிர் நிப்பாட்டத்துக்கு படைச்சவனை தவிர இந்த கொம்புனுங்க கிடையாது. கொடுப்பவன் அவனே, எடுப்பவன் அவனே. அந்த ஆடுற பொம்மையை அடக்கி உட்கார வைக்கலாமே தவிர உயிர் பறிக்க வைக்க முடியாது. அது படைச்சி இரவுனால மட்டும்தான் முடியும். இதுதான் உண்மை. நம்ம ஆளுங்க சும்மா வாயிலே அட சுடுவானுங்க, கம்பி கட்டுற கதெல்லாம், அதெல்லாம் சும்மா, அதெல்லாம் முடியாது. நான் தூக்கிடுவேன் கழட்டிட்டு என்ன வேணாலும் பண்ணலாம், அவனை சித்திரவாதம் பண்ணலாம், அதான் செய்வேன். ஆனால் அதை அனைத்தும் மாலிக் பாய் நான் செய்ய மாட்டேன். அதில் பாதிக்கப்பட்டதான் காப்பாற்றி மட்டும்தான் விடுவேன். செய்வனை வச்சு கொரட்டை வருது, நைட்டு ஃபுல்லாக அப்நார்மலாக வருது, மற்றவங்களே ரூமே அதிர்ற மாதிரி வருது, டிஸ்டர்பன்ஸ் ஆகிற மாதிரி வருதுன்னா நீங்கள் முதல்ல பார்க்க வேண்டிய கூட ஒரே நபர் டாக்டர் தான், மாந்திரிகனை கிடையாது. புரிஞ்சுங்க மக்களே, இது உங்களுக்காக சொல்கிறேன். எல்லாத்தையும் மாந்திரிகத்தை நம்பாதீங்க, எல்லாத்தையும் தெய்வத்தை நம்பாதீங்க. இந்த உலகத்தில் வாழனா 2 பேர் வேணும். ஒன்று படைக்கிறதுக்கு இறைவன் வேணும், அதை காக்கிறதுக்கு டாக்டர் வேணும். இறைவன் இல்லாமல் இங்கே வாழ முடியாது, டாக்டர் இல்லாமல் வாழ முடியாது. ஏன்னா படைக்கிறதுக்கு அவனாக இருந்தாலும் அதை வழி நடத்துறதும் அதை கரெக்டாக கொடுப்பவரும் டாக்டர் மட்டும்தான். அதுக்கு தான் இந்த உலகத்திலே வந்து சிறந்த வேலையிலே வந்து இறைவனுக்கு அடுத்தது டாக்டர் தான் இறைவன் சொல்லுவாங்க. ஏன்னா உயிர் கொடுக்குறது அவர் தான் அப்படின்வாங்க. ஒரு சாவு கிடைக்கிற மனுஷனை கூட பார்த்தீங்கன்னா பொழைக்க வச்சுருவாங்க, நடக்க முடியாத மனுஷன் நடக்க வைக்கிறாங்க. அது மிராக்கள் கிடையாது, அந்த அளவுக்கு அவங்க படிச்சுட்டு வராங்க. அப்போ அந்த அளவுக்கு இருக்குது. அதை செஞ்சு உங்களுக்கு அந்த மாதிரி இந்த கொரட்டை விஷயம் இருந்ததுன்னா நீங்கள் முதல்ல பார்க்கக்கூடிய இந்த கமெண்ட்டில் வந்து சரி, நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. ஏன்னா அது நிறைய பேர் இந்த வீடியோவில் சொல்லியிருக்காங்க, நானும் பார்த்தேன். கொரட்டை அதிகமாக வந்ததுன்னா வீட்டில் செய்வன் வச்சிட்டாங்கன்னு அர்த்தம், அந்த ஆம்பளைக்கு செய்வன் வச்சிட்டாங்க அர்த்தம். ஏங்க கொரட்டை வர வச்சு என்னென்னவோ வர வைக்கலாம், அதுக்கு இதுதான் வர வைக்கணுமா? என்னமா இருக்குது சொல்லுங்கள், என்ன வரப்போகுதுமா?
அவனை பித்து பிடிக்க வைக்கலாம், பைத்தியக்காரனாக வைக்கலாம், ஊரை விட்டு ஓட வைக்கலாம், நீங்க வீடு விட்டு சொல்லுவீங்க ஓட வைக்கலாம். காதுல கூட பேசுற மாதிரியே இருக்கும். அம்மா பேச வைக்கலாம், எச்சினி போக வைக்கலாம், ஏவல் ஏவி விடலாம், டிஸ்டர்ப் பண்ண வைக்கலாம், குட்டிச்சத்தனை விடலாம், காட்டேரி ஏவி விடலாம், நிறைய இருக்குது ஜீவராசிகள் ஏவி விட. ஒரு மரப்பாச்சி பொம்மையில் ஒரு உருவத்தை இறக்கி அவனை ஏவி விடலாம், ஒரு நைட்டு தூங்க மாட்டான். அப்படி கூட பண்ணலாம். ஆனால் அதெல்லாம் ஹராம். அதெல்லாம் பண்ணால் இறைவன் நம்ம பதில் சொல்லணும், நம்ம பிள்ளைங்க பதில் சொல்லணும், என் சந்நிதி பதில் சொல்லணும். என் பிள்ளைங்க என்ன தப்பு பண்ணிச்சு? நான் அந்த பாவக்காசில் 10 ரூபாய்க்கு கொடுத்தேன் என் பிள்ளைக்கு ஒரு பிஸ்கட் வாங்கி கொடுத்தா அந்த பாவக்காசு, சரிங்களா? அந்த தப்பு இந்த மாலிக் போய் என்றைக்கும் செய்ய மாட்டேன், என்னை நாடி வரவங்களும் செய்யவும் விட மாட்டேன். அதனால தான் என்னை சுற்றி இருக்கும் யாருமே என்கிட்ட சீண்ட கூட மாட்டாங்க. ஏன்னா கெட்ட விஷயத்துக்கு மாலிக் பைக்கு போக மாட்டேன். நான் ரிஜிஸ்டர் ஆகிட்டுருவேன் எல்லாரும் மனசுலையும், நல்ல விஷயத்துக்கு மட்டும் தான் அவர்கிட்ட போகணும், கெட்டது போகக்கூடாது அப்படின்னு. ஸோ மக்களை திருப்பி சொல்கிறேன், செய்வன்ன்றது இருக்குது, இல்லாமல் இல்லை. அதனால் சில விஷயந்தான் பண்ண முடியும், சில விஷயம் பண்ண முடியாது. இப்போ உங்களுக்கு பித்து பிடிக்க மாதிரி இருக்குது, டிப்ரெஷனில் இருக்குது, ஏதோ உருவம் தெரிகிற மாதிரி இருக்குது, காதில் கேட்குற மாதிரி இருக்குது, பின்னாடி முதல்ல பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்குது, இல்லை தூங்கும்போது டிஸ்டர்ப் பண்ணுது, காலை சீண்டுது, கை சீண்டுனா, இது அனைத்தும் அமானுஷனோட வேலை தான், ஆத்மாவோட வேலை. காட்டேரி பிள்ளைச்சு எது வேணாலும் பண்ணலாம். ஆனால் இந்த கொட்டாய் வர வைக்கிறது, இந்த கொரட்டை உர வைக்கிறது, இது எல்லாமே முழுக்க முறுக்கு சுடுற கதை தான். ரவுண்டாக சுட்டுட்டு இருக்க வேண்டியதான். அந்த மாதிரி ஒன்று இல்லை. அதை நினச்சி பயப்படாதீங்க. ஒரு மனுஷன் நல்லா ஞாபகிச்சிங்க, போன லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், நம்ம தூங்குனதுக்கு பிறகு நம்ம சுவாசத்துலேருந்து வர்றது தான் அந்த கொரட்டன்ற சத்தம். அந்த சுவாசனம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசில் வராது, சின்ன வயசில் வராது. குறிப்பிட்ட ஏஜ் ஆக பாடி வெயிட்டாக தான் ப்ரெஷர் ஏற உடம்பு ஏற தான் அந்த கொரட்டன்ற அதிகமாக வர ஆரம்பிக்கும். அப்படி வர ஆரம்பிக்கிறது நீங்கள் அணுக வேண்டியது வந்து டாக்டரை, மாந்திரிகரை கிடையாது, கோவிலை கிடையாது, சரியா? அதனால் நீங்கள் பயப்படாதீங்க, எவன் பேச்சை நம்பாதீங்க. உங்கள் உடல் இதை பாருங்கள், திருப்பி சொல்கிறேன், மனநிலை சரியில்லையா கோவிலுக்கு போங்க, உடல்நிலை சரியில்லையா ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, சரிங்களா? உங்கள் குடும்பத்தில் பிரச்சனையா கோவிலுக்கு போய் வேண்டிக்கிங்க. நடக்கலையா அப்போ ஜோதிடரை பாருங்கள், மாந்திரிகரை பாருங்கள், இல்லை மாலிக் போய் என்கிட்ட வாங்க, இல்லை இந்த மாதிரி இருக்கவங்ககிட்ட கூட போங்க, தப்பு கிடையாது. லல்லானை பார்த்து கரெக்டான ஆளாக பார்த்து தேர்ந்தெடுங்க. ஒரு சட்டையை 100 தடவை வாங்க, உங்கள் லைஃபே ஒருத்தட்ட கொடுக்க போகிறீங்கன்னா கரெக்டான ஆளை தேர்ந்தெடுங்க. ஸோ தேர்ந்தெடுத்து அதை கிளியர் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு பெருசாலாம் நீங்கள் பயப்படாதீங்க. அந்த மாதிரிலாம் ஒன்று கிடையவே கிடையாது. கொரட்டை பண்ணுறது இயற்கை கிடையாது, செய்வனை பண்ண முடியாது. நிச்சயம் நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். நல்ல ஒரு பதில் சொன்னீங்க பாய். ஏன்னா இந்த கொரட்டை விடுறவங்களுக்கு உள்ளூர ஒரு பயம் இருக்கும், இத்தனை நாள் கொரட்டை வரல, சடனா இப்ப கொரட்டை தொல்லை வந்ததுக்கான காரணம் என்ன, ஏதாவது ஏவல் ஏவி விட்டுருப்பாங்களோ இல்லை செய்வினை இருக்குமோன்ற பயம் இருந்திருக்கும். இந்த பதிவின் மூலமாக அவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி பாய். நன்றிம்மா.